ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புதம் கேட்டதை கொடுக்கும் பதில். ஸ்ரீமதி ரமாவின் கணவர் ராஜகோபாலன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கார். வேலை பிடிக்கலை, இல்லைன்னா இப்படி ஏதாவது வேறு காரணம் சொல்லியோ ஒரு வேலையை மாற்றிகிட்டே இருந்தார். வேறு ஊருக்கு இப்படி வேலை தேடி போயிட்டே இருக்கிறது அவரோட வழக்கமாக இருந்தது. கணவருக்கும் குடும்பத்திற்கும் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ரமாவுக்கு தலை தூக்கியது. இல்லாதவர்களுக்கு கடனுதவி கொடுக்கறத நாமும் பயன்படுத்திண்டா என்ன அப்படின்னு கணவர்கிட்ட கேட்குறா. அவரோ, நீ படிக்காதவ, அரசாங்க கடனுதவி செஞ்சால் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு அலட்சியமாக கூறுறார். இப்படி சொன்ன உடனே 2 நாட்களில் பம்பாய்க்கு வேலை தேடி போயிடுறார். குடும்பமும் நடந்தாகணும், பிள்ளைகளும் படிக்கணும். வருவாய் இல்லாமல் என்ன செய்கிறதுன்னு ரமாவுக்கு ஒரே கவலை. ஏதாவது அரசாங்க உதவி பற்றி தகவல் வருகிறதான்னு தினசரி பேப்பரை படித்து வந்தபோது விவசாயம், தையல் மிஷின், டைப் மிஷின், இப்படி பல சிறு தொழில்களுக்கு அரசாங்கம் உதவும் செய்தி கண்ணில் படுறது. பளிச்சுன்னு ஒரு யோசனை, அது கம்ப்யூட்டர். மெல்ல மெல்ல புழக்கத்திற்கு வந்து கொண்டிருந்த காலம். ஏன் கம்ப்யூட்டர் வாங்க உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு ரமா நினச்சி வங்கியில் அப்ளிகேஷன் வாங்கி விண்ணப்பிக்கிறா. ஒரு வாரத்தில் இன்டர்வியூக்கு வரும்படி பதில் கிடைக்கிறது. எந்த காரியம் செய்தாலும் ரமா ஸ்ரீ பெரியவாளை மனசில் நினச்சே செய்கிறது வழக்கம். அப்ளிகேஷன் போட்ட போது கூட அதை ஸ்ரீ பெரியவாளின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு விட்டு தான் அனுப்பிச்சிருந்தா. இன்டர்வியூக்கு கிளம்பிய போதும் பெரியவா படத்தின் முன் நமஸ்கரித்து காஞ்சிபுரத்தில் நடக்கும் இன்டர்வியூக்கு ரமா கிளம்புறா. பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ரமா மனசில் பெரிய கவலை. கம்ப்யூட்டர் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவர்கள் என்ன கேள்வி கேட்பார்களோ? கம்ப்யூட்டர் பற்றிய அடிப்படை விவரங்கள் கூட தெரியாத நிலையில் அதற்கான பெரும் கடனுதவியை கேட்க போகிறோமே, எந்த ஆதாரத்தோடு கடன் கொடுப்பா அப்படிலாம் நினச்சவளுக்கு பெரும் அவநம்பிக்கை தான் மிஞ்சியது. மனசில் இதை பற்றி பெரிய குழப்பம் இருந்தாலும் ஸ்ரீபெரிவா எப்படியும் வழிகாட்டுவாங்கிற நம்பிக்கை அந்த பக்திக்கு இருந்தது. இன்டர்வியூக்கு போவதற்கு முன் நேரே காஞ்சிமடத்துக்கு போய் ஸ்ரீபெரிவாளை தரிசனம் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வாங்க கடனுதவி கேட்க இன்டர்வியூ சொல்வதாக கூறி அனுகிரகம் செய்யுமாறு ஸ்ரீபெரிவாள்கிட்டையே கேட்டுண்டா. ஸ்ரீபெரிவாளின் வதனத்தில் லேசான புன்னகை படர்ந்தது. கம்ப்யூட்டர் என்ற விஞ்ஞானம் என்னென்னு தெரியுமோ அப்படின்னு தானே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலையும் தானே சொல்கிறார் பெரியவா. மனித மூளை செய்யும் வேலையை அந்த கம்ப்யூட்டரை கொண்டு செய்ய பார்க்குறா. மறதி நிறைந்த இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் ஒரு வரப்பிரசாதம் தான். நாம் அதுக்கு கொடுக்குற விஷயங்களை கிரகித்து சேகரித்து எந்த காலத்திலும் நமக்கு பயன்படுற வகையில் சிரமம் இல்லாமல் விஷயங்களே கொடுத்துரும். ஆனால் கம்ப்யூட்டரே மனித மூளைக்கு சமமாகாது அப்படின்னு கம்ப்யூட்டரை பற்றி சின்ன சுருக்கமான விளக்கத்தை ரமாட்ட ஸ்ரீபெரிவாக்கு சொன்னபோது ரமாவிற்கே கம்ப்யூட்டருக்கான விளக்கம் மனசில் லேசாக பதிவாருது. பிறகு ஸ்ரீபெரிவா, நீ கம்ப்யூட்டரில் எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்னு கேட்டதும் ரமாவுக்கு தூக்கி வாரி போடுறது. இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு மழுப்பலாக ரமா பதில் சொல்கிறா. ஒரு செயலை ஆரம்பிக்கிற முன்பே பலனை எதிர்பார்க்குறியே அப்படின்னு புன்னகித்தபடியே தான் கொண்டு சென்ற ஃபைலின் மேலே குங்குமம் கற்கண்டு வைத்து ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார். இப்போது ரமாவிற்கு பயம் நீங்கி புத்துணர்ச்சி வந்துடுத்து. தைரியமாக இன்டர்வியூக்கு போகிறா. அங்கே ரமாவை படித்த படிப்பையோ கம்ப்யூட்டரை வைத்து என்ன தொழில் செய்வாயினோ எதுவுமே கேட்கல. ஆனால் கம்ப்யூட்டரோட பயன் என்ன என்பதை மட்டும் கேட்குறா. ஸ்ரீபெரிவாளை தரிசிக்க செல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா ரமாவால் எப்படி பதில் சொல்லியிருக்க முடியுமோ தெரியாது. ஆனால் இப்போது ஸ்ரீபெரிவா கம்ப்யூட்டர் பற்றி சுருக்கமாக அருள்வாக்கா சொன்னதை அப்படியே ரமாவின் மனதில் வர அதை பதிலாகவே ரமா சொல்லி முடிக்கிறா. இந்த கேள்வியைத்தான் கேட்பா, அதுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு முன்கூட்டியே அறிந்தது போல ஸ்ரீபெரிவா தனக்கு அருளி இருப்பது ரமாவுக்கு புரிந்து போயிடுத்து. கச்சிதமான இந்த பதிலால் அதிகாரிகள் திருப்தி அடைந்திருக்கணும். மேலே கேள்வி ஒன்றும் கேட்காம நீ போகலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டா. ஆனால் முகம் வாடி தோல்வி உணர்வோடு வீடு திரும்பிய ரமா ஸ்ரீபெரிவாள் படத்தை நமஸ்காரம் பண்ணி முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க நிற்கிறா. ரமாவிற்காக இன்டர்வியூவில் கேட்க போகும் கேள்விக்கான பதிலை முன்கூட்டியே சொல்லி அனுப்பியிருந்த ஸ்ரீபெரிவாளின் அனுகிரகம் கடனுதவியாக 35,000 ரூபாயையும் ஒரே வாரத்தில் வரச் செய்தும் அனுகிரகித்து விட்டது. ஸ்ரீபெரிவா அருள் இருந்தால் கொம்புத்தேன் தானாக முடவன் நாக்கிற்கே வந்து விழுந்து விடுமல்லவா? இப்படி யார் எதை கேட்பினும் வாரி வழங்கும் கருணை வள்ளல் பெரியவாளை நாம் பற்றி கொண்டாலே போதும். சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் நமக்கு வந்தடைய செய்வா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்.